சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப நானி வந்து ஒரு ஒயிட் கலர் கோட் போட்டு வந்திருப்பாரு. நீங்கள் ட்ரைலர் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அந்த கோட் வந்து ஒயிட் கலரில் போட்டிருப்பார் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஒரு காஸ்டியூம்லேயே தான் அவர் போவார். கடைசியில் படம் முடிகிறப்போ அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர் காஸ்டியூமாக பார்த்தீங்கன்னா மாறிடும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வைலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நம்ம சொல்கிறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஷர்ட்டே ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிடும். அந்த அளவுக்கு வைலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க. மார்க்கோ படத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் எதுக்குடா இவ்வளோ வைலன்ஸ் அப்படின்னு தேவையில்லாத வைலன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஒரு படத்தில் இவ்வளோ வைலன்ஸ் செகண்ட் ஹாஃபில் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சைக்கோங்க தான். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நம்ம ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு லெவலில் அந்த ஸ்டோரியை இந்த வைலன்ஸ் வந்து தேவை தான் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ். கதையோட தான் இந்த வைலன்ஸ் வருது எந்த ஒரு வகையிலையும் பார்த்தீங்கன்னா. அந்த வகையில் இந்த வைலன்ஸ் சீக்வன்ஸ் ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வைலன்ஸ்க்கு இந்த ஒரு படத்தில் எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான வைலன்ஸ் வந்து இந்த படத்தில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் பாசிட்டிவாக